வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் TNWEC டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் 20,000 மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரி ஸ்டெப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா? தனியாக நோட்டிஃபிகேஷன் இல்லை. இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டகரி, அசோசியேட்டில் டெக்னிக்கலில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதேமாரி ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் சேல்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. நேச்சுரலிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் மேனேஜர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக இதோட டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் MBA அல்லது PG டிப்ளமோவில் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லீடிங் கார்பரேட்ஸ்லையோ அல்லது ஃபர்ம்ஸ் அல்லது கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் கிடையாது. ஓகேங்களா? பியூர்லி பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 50,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு அசோசியேட்டில் டெக்னிக்கல் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்குமே 40 வயது வரைக்கும் இருக்குது. ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, எக்கோ டூரிசம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி 3 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அதாவது சூப்பர்விஷன், ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கமர்ஷியல் ஃபெசிலிட்டி ஆர் ஹோட்டல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் உங்களுக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 35,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9 வரைக்கும் உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு போஸ்டிங் கிட்டேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. லாகின் ஃபார் அப்ளை கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடுவீங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிஷன் பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 30 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, BTech இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலே எலிஜிபிள் தான். அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தருவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் ட்ராவல், டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கில் ஒரு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வேக்கன்சிஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா, உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஸ்கில்ஸு, எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரொஃபஷன்சி இருக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 30,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 9 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த போஸ்டிங் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 30 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸோ, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸு இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு 1 to 2 வருடங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது புக் கீப்பிங், ஃபினான்சியல் ரீகன்சிலேஷன், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், பர்ச்சேஸ் ரெக்கார்ட்ஸு அண்ட் பேமெண்ட் ப்ராசஸிங் இது ரிலேட்டடாக உங்களுக்கு 1லேருந்து 2 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 9 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் சேல்ஸு. இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1லிருந்து 4 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, மார்க்கெட்டிங், டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லது அது ரிலேட்டடான ஃபீல்ட்ஸில் உங்களுக்கு 1லிருந்து 4 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி ஸ்கில்ஸ் கேட்குறாங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ரெசன்டேஷன் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பர் மந்த்துக்கு 40,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 9 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நேச்சுரலிஸ்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தமாக 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். மேல் அண்ட் ஃபீமேல் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் லைஃப் சயின்சஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்போசர் த்ரோ ஒர்க்கு, இன்டர்ன்ஷிப்பு, வாலண்டியரிங் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபாரஸ்ட்ரி, வைல்ட் லைஃப் ஃபார் கன்வர்சேஷன், ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் உங்களுக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், பேசிக் நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அவங்க கேட்குற சம் ஸ்கில்ஸ் இருக்கணும். இதை வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்குங்க. மொத்தமாக 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 40,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். ஆகஸ்ட் 9 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் மேனேஜர். ஸோ இந்த கேட்டகரிலையும் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 40 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் ட்ராவல் அல்லது டூரிசம் அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். மினிமம் 3 to 5 இயர்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டியோ, டூரிசம், ரெசார்ட்டு, எக்கோ டூரிசம் ஆர் டெஸ்டினேஷன் மேனேஜ்மெண்ட் செக்டார் இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பர் மந்த்துக்கு 35,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் ஃபார் அப்ளை இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கே போயிடுவீங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் கொடுத்தாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அவங்க கேட்குற இந்த டீட்டெயில்ஸ் உங்கள் நேமு, இமெயில் அட்ரெஸ்ஸு, மொபைல் நம்பரு, ஜெண்டர் டீட்டெயில்ஸு, ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.